2024ஆம் ஆண்டு முடிவுக்கு வரும் நிலையில் இது இந்திய திரையுலகிற்கு ஒரு கசப்பான இனிப்பாண்டு என்று சொல்வது சரியானது. அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டோ, சிவகார்த்திகேயனின் அமரன், பிரபாஸின் கல்கி மற்றும் தி கோட் போன்ற படங்கள் பெரும் வெற்றிகளை வழங்கியிருந்தாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட ப்ரமோஷன் கொண்ட சில படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் சிறப்பாக தவறவிட்டது. இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார்கள் நடத்தி பல அதிக பட்ஜெட் படங்கள் ரசிகர்களின் மனதை மகிழ்விக்க தவறிவிட்டன. இறுதியில் பாக்ஸ் ஆஃபீஸிலும் தோல்வியடைந்தன. இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஏமாற்றங்களை அளித்த படங்களின் சிலவற்றை இந்த தொகுப்பின் மூலம் நாம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2. 1996ஆம் ஆண்டு பிளாக் பஸ்டர் படமாக அமைந்த இந்தியனின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அடுத்த பாகம் தான் இந்தியன் 2. ஆனால் அது ஏமாற்றத்தை தான் தழுவியது. பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 148.33 கோடியை மட்டுமே வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சிவா இயக்கிய கங்குவா. சூர்யாவின் கங்குவா இந்த ஆண்டின் மிகவும் லட்சியம் மற்றும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் வெளியானதும் தோல்வியடைந்தது. கங்குவா 350 கோடி என்று மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகியிருந்தது. ஆனால் இந்த படம் 106.25 கோடி மட்டுமே வசூலித்தது. அடுத்தது படே மியான் சோட்டே மியான். அக்ஷய்குமார் மற்றும் டைகர் ஜெராஃப் ஆகியோர் படே மியான் சோட்டே மியான் என்ற அதிரடி படத்தில் முதன்முறையாக இணைந்து நடித்தனர். 350 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 111.45 கோடியை மட்டுமே வசூலித்து தோல்வியை தழுவியது. அடுத்தது மைதான். அஜய் தேவ்கனின் மைதான் இந்திய கால்பந்தை வடிவமைத்த பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹீமின் எழுச்சியூட்டும் கதையை சொல்கிறது. இந்த படமானது 250 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம். ஆனால் உலகம் முழுவதும் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 71 கோடியை மட்டுமே வசூலித்தது. அடுத்தது லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய விளையாட்டு அதிரடி திரைப்படம் தாங்க 80.90 கோடி பட்ஜெட்டில் உருவானது. ஆனால் ரஜினிகாந்தின் நீட்டிக்கப்பட்ட கேமியோ இருந்த போதிலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமாக தோல்வியடைந்தது. உலக அளவில் 32.65 கோடியை மட்டுமே இது ஈட்டியது. அடுத்தது சைந்தவ். வெங்கடேஷ் ரகுபதியின் 75வது படம் தான் சைந்தவ். இந்த திரைப்படம் 1 கோடிக்கும் குறைவாகத்தான் சென்றது. மேலும் 55 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் வெறும் 18 கோடி மட்டுமே வசூலிச்சிருக்கு. அடுத்தது டபுள் ஐ ஸ்மார்ட். ஷங்கர் படத்தின் தொடர்ச்சியான டபுள் ஐ ஸ்மார்ட் வெளியீட்டிற்கு முன்பே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படமானது 90 கோடி பட்ஜெட்டில் உருவானது. ஆனால் உலக அளவில் வெறும் 19 கோடி மட்டுமே வசூலித்தது. அடுத்தது மிஸ்டர் பச்சன். இந்த ஆண்டு மற்றொரு பெரிய ஏமாற்றம் ரவி தேஜாவின் மிஸ்டர் பச்சன். இந்த படம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தோல்வியாக மாறியது. 70 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் உலகளவில் ரூபாய் 13.5 கோடி மட்டுமே சம்பாதித்தது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.